ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னா WW இங்கிலீஷ் பாலம் வேற லெவலா இருக்கா. தண்ணி இல்லை நாங்கள் வந்த டைம்ல கடைசியில் வந்து தண்ணி இருக்கு கூட்டி வந்து இப்போ தண்ணி இல்லை பேசி கூட்டி வச்சான். சும்மா செலவு 10,000 காசு இல்லாட்டி நாங்க முழுவ போறோம். நேற்று முந்தினாள் 2 செத்துருக்கான். இதுக்குள்ள விழுந்து செத்து இது இப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபுல் ஆல்பமா இங்க இவ்வளவு இருக்கு. இவ்வளவு கட்டுக்கடி இந்த இதுல இருந்து இது மட்டும் ஆல்பமா. சிலாக்கள் வந்து இதுல குளிப்பாங்க, எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஏறாது, என்ன நீச்சல் தெரியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு மலை போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்க வந்துச்சோம்டா நாங்க வந்து இடம் வந்து WW பாலம். WW பாலம் நடக்கிற பாலம் வந்து மிச்சம் மோசமாக உள்ளது. எப்படி புரிய வியூ வந்து நல்லா இருந்துச்சு. நான் காட்டேன் பாருங்க. என்ன ஒண்ணும் அங்க யாருமே குளிக்கல மாதிரியா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். முக்கியமா வந்தது என்னத்துக்காண்டி போட்டோ ஷூட் அடிக்கிறது தானே. கண்டிப்பா வந்தாங்க ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா பேசணும். சவர்மா தண்ணி அடி போடுவாங்க. என்னட்ட கேட்டு இன்னைக்கு வந்து மக்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் வந்துச்சு. இவர் வந்து சாதாரண ஆள். இவர் வந்து வீடியோ WW பாலம் பாருங்க, பாக்குறது WW மாதிரி இருக்கு. இப்ப வந்து டான்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும். 4-5 பேர் குளிக்கிறாங்க. பின்னாடி விளங்குற மாதிரி இருந்தா ஓகே. இப்படி அடியன் கடைசியா வந்து இப்ப குளிக்க போறாங்க. வீடியோ பாருங்க. இதுக்கு பிறகு அதுல நான் காட்டும் பாருங்க. தண்ணி வரும்போது இனிமே வர்ற ஆட்கள் வந்து கேட்டுடுவாங்க தண்ணி வருதா வழிதான். நாங்க தலையிட்ட கேக்குதுமே தண்ணி வராண்டு அடிச்சு என்ன சொல்லி புள்ளி சொல். அப்படியே பாத்தீங்கன்னா மேலே 4-5 புள்ளி சொல் ஒரு லைன் அடிச்சலும் ஆக்கலும் என்ஜாய் பண்ணலுங்க. தண்ணி எந்த கணக்கு எப்படி இருக்கும் தண்ணி எனக்கு தண்ணி. ஹசன் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அப்படி அந்த ஆராய்ச்சி செய்யறாரு. அவர் வந்து தண்ணி பாம்பு கண்ணு ஆராய்ச்சி செஞ்சவர். அவர் சாதாரண ஆள் இல்ல. அவர் வந்து போட் ஓடுவார், கப்பல் ஓடுவார், அதுவும் இல்லாம சைக்கிள் தான் புதுவா ஓடுவார். எனக்கு காண்டிருக்காரு. பாருங்க காய்ஸ், பாருங்க தண்ணி வருது. இப்படி அந்த தண்ணி வலியும் போதுதான் நாங்க டக்குனு தலையை கொடுக்கணும். இல்ல பாம்பா நீங்க கண்ணாடி வந்து இந்தியா இருந்தது. உண்மையா இந்தியால இருந்தது. சரி சொல்ல போனா நிலாவலி நிறைய கணக்கட்டி வாங்க 150 இந்தியாவுக்கு கணக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் கண்ணாடியே மழை டைம்ல வந்துட்டோம். சீசன் இல்ல ஒன்றும் இல்லை. ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஸோ அந்த வரிசை வந்து என்ன செய்யறா கண்ணாடி போட்டு நிற்சார். ஸோ ஃபுல் யூடியூப்ல இறங்க பாருங்க. அதுவும் இல்லாம இது என்ன இடம் WW குளம். நாங்க வந்து ஏற்கனவே தண்ணி வந்து கடுப்புல இருக்கோம். அதுக்குள்ள எங்க தலைவன் வந்து அந்த அங்க கொண்டு வாங்க என்ன செய்யறாங்க. அவங்க வந்து நின்றுக்கிட்டு குளிக்கிறாங்க. நாங்க WW குளத்துல நிற்கிறோம். இது வந்து குளம் WW குளம். பஸ் எடுத்து வாங்க WW குளத்துக்கு. வீட்டுக்கு போயிடுறேன். பாத்தீங்கன்னா காய்ஸ் இந்த போட்டோ எடுத்து கொண்டிருக்கேன். இங்க பாருங்க. பாத்தீங்களா இலங்கையிலேயே யார் கட்டினு தெரியாது. சத்தியமா விழுந்து வந்து யார் கட்டினு கண்டுபிடிச்சாச்சு இந்த குளத்தை. இந்த குளத்தை கட்டினர் மிஸ்டர் ஹாசன். அறிஞ்ச பக்கத்துல வியூவை பாருங்க காய்ஸ். உண்மையாவே வேற லெவல். உண்மையாவே வந்தது சூப்பரா இருக்கு. கடல் தண்ணி மாதிரி கொதிச்சு கொண்டிருக்கு. தண்ணி வரல. பாத்தீங்கன்னா காய்ஸ் இங்க பாருங்க. இது WW பாலம் சொல்றாங்க. உண்மையான பேர் வந்து பிம்புருதா வெத்த. யார் கட்டி பெரிய குளத்தை கட்டி வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் ஆக்கள் வந்திருக்காங்க பாருங்க. சாட்டர்டே சண்டே என்றாலே நார்மலாவே நிறைய பேர் வர்றவங்களாம். நான் குளிக்க போறேன். குளிச்சுட்டு அந்த வியூவையும் காட்டுறேன். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடையுது. வந்து பாக்குறார்கள் பாருங்க. உண்மையா வேற லெவல். உங்கள் தார்சி. ஆனா இதுல குளிக்காதீங்க. இந்த நேற்றோ முந்த நாள் வந்து இதுல செத்துருக்காங்க ஆக்கள். குளிக்கிறதுக்கு வேற இடம் அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க. இங்க வந்து நிறைய ரொட்டி கடை அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இது வந்து வேற லெவல் பிளேஸ். இந்த இடத்துல குளிக்கிறது. இதுல வந்து குளிக்கிற டேஞ்சர்.
சோ அதனால யாரும் இதுல குளிக்கல. இவர் குளிக்க போறேன்னு நிக்கிறேன். குளிக்கிறேன் போ, குளிர போடுறேன். காதல் தோல்வியால் வந்து தண்ணிக்கு இறங்க போறாரு. நாங்க வந்து எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் தண்ணிக்கு இறங்காதுன்னு அவர் கேட்கிற மாதிரி இல்லை. ஊட்டி வந்தவங்க தரல, அதெல்லாம் கான்ட்ராக்டர் கேட்கிறேன். ஐஸ்கிரீம் தண்ணி என்ன என்ன வறுமை கோட்டின் எல்லையில இருக்கு. அதனால பட்ஜெட் நோ பட்ஜெட், நோ மணி நோ மணி. விஜய் எத்தனை மாதிரில என்ன ஒரு மாதிரி அனுப்பி நாற்பது நாற்பதா கடைசியாக அந்த போயிட்டாங்க. கடைசி வந்து குளிச்சு வந்துட்டு குளிச்சு பாருங்க. குளிச்சு போட்டு வர ரிசர்ச் பாருங்க. தலைவர் வந்து ஒரு மாதிரி டீ குடிச்சிட்டு வடை சாப்பிடுறாரு. அக்கடை கடையில் அக்கடை கடை கழிச்சு அக்கடை கடைக்கு தரிசி வந்துச்சு. இதான் யூடியூப்ல பாருங்க. யூடியூப்ல ஒரு 6 மணி கூடமா யூடியூப்ல 6 மணிக்கு வரும். எப்பன்னு தெரியும், 6 மணிக்கு வரும். யூடியூப்ல வரும், நைட்ல வரும். குளம் இந்த குளத்துல வந்து தரிசி வந்து கடைசியா தரிசி வந்து தண்ணிக்குள்ள இறங்கிட்டார். எப்படியோ ஒரு 3 மாசம் கழிச்சு தரிசி குளிச்சுட்டான், தண்ணிக்கு இறங்கிட்டான். நீ என்ன செய்யற? அடுத்த நானும் குளிச்சு போகணும். கொஞ்சம் தாப்பம் போலாம், வெள்ளங்குது தாப்பம். உங்களுக்கு கஷ்டம் நடக்காது. போன தண்ணிக்குள்ள கொண்டு எடுக்கிறது காரணம் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதால தண்ணிக்குள்ள காட்டுறோம். ரெட்மி நோட் 7 வந்ததுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்கு guys. உண்மையாவே ஏன்னா பழங்கடையில காய் கிடைச்சிச்சு. மழை கபரையில முந்தைய காய் வாங்கி சாப்பிட எல்லாம் பாண்டோன்னு எடுத்துக்கொண்டிருக்கான். கடைசி எல்லாரும் கீழே போனா சரி சரி அப்படி வந்து விடு. உள்ள போங்க, உள்ள 1 2 3 நானும் தலை துடைக்கும் தருணம் பாருங்க. தலையை எப்படி தொடச்சிடா இவன். இவன் தலை துடைக்கும் தருணத்தை பாருங்க. எப்படி தொடைவே எங்கேயே தொடச்சானோ இது பாருங்க. இது சாதாரண தொடைவே இல்லை. இது தரிசி இது நீங்க என்ன சொல்றீங்க? தலை வச்சதுக்கு மக்களுக்கு சொல்லுங்க. எப்படி தலை கிடைக்கும்? முதலாவது இப்படி எடுக்கணும். எதை எடுக்கணும்? முடிய எடுத்து என்ன செய்யற? எடுத்து என்ன செய்யற? எடுத்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சணும். பிடிச்சி தேய்ச்சணுமா? பெசி தேய்ச்சணுமா? தேய்ச்சி ஐப்ரோ எடுத்து 2 பேரும் இவன் தான் அந்த கதை காய்ச்சி பாருங்க. எப்படி இப்படிலாம் மனுஷன் காய்ச்சா. இதுதான் நான் வந்த பேன். இது வந்து சாதாரண பேன்ல இவர பேன். இவர் வாவ் நான்